ஹேக்ரிட் வந்து அந்த கதவை 3 தட்டு தட்டுறாரு. இப்போ ஒருத்தவங்க வந்து அதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ஸ் ப்ரொஃபசர் மெகோனகல் அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்ரிட் சொல்கிறாரு. அதுக்கு அவங்க தேங்க்யூ ஹேக்ரிட், நான் அதுக்கப்புறம் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பார்க்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கனால ஹேரி உங்கள்கிட்ட வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணி வராரு. உள்ள அந்த ஹால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. சீலிங்லாம் ரொம்ப உயரத்தில் இருக்குது. அங்கங்கே நிறைய நெருப்பு பந்து வந்து வெளிச்சத்துக்காக வச்சிருக்காங்க. டஸ்ட்லி வீட்டே இதுக்குள்ளே வச்சிடலாம் போல், அந்த அளவுக்கு செம பெருசு. ஸோ இவங்க அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு படிக்கட்டு மாதிரி அதில் ஏறி அப்பர் ஃப்ளோர் போகிறாங்க. ஹேரி வந்து ரைட் சைடு ஏதோ நிறைய சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ எல்லா ஸ்கூலுமே அங்கே தான் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் இன்னொரு இடத்துக்கு கூட்டு போயிடறாங்க. அங்கே பக்கத்தில் கொஞ்சம் எம்டி ரூம் மாதிரி இருக்கு. அங்கே கூட்டு போயிட்டு எல்லாரையும் அங்கே அசம்பிள் பண்ணுறாங்க. அசம்பிள் பண்ணிட்டு இப்போ சொல்கிறாங்க, ஹாக்வர்ட்ஸ்க்கு உங்க எல்லாருமே வரவேற்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க டேர்மோட விருந்து வந்து ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்கள் அங்கே போய் உட்காரத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஹவுஸ்னு சொல்லிட்டு உங்களை முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இந்த 7 இயர்ஸ் நீங்கள் இங்கே படிக்கும்போது இந்த ஹவுஸ் தான் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி. அவங்க கூட தான் ரூம் ஷேர் பண்ணுவீங்க, கிளாஸஸ் அட்டன் பண்ணுவீங்க, உங்களோட ஃப்ரீ டைம் எல்லாம் காமன் ரூமில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. மொத்தம் வந்து 4 ஹவுஸ் இருக்கு. கிரிஃபிண்டோர், ஹஃபில்பஃப், ரேவன்க்ளா அண்ட் ஸ்லிதரின். ஸோ ஒவ்வொரு ஹவுஸ்க்குமே ஒரு நோபல் ஹிஸ்ட்ரி இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு ஹவுஸுமே ஒரு நல்ல விசார்டையும் விச்சஸையும் வந்து உருவாக்கும். நீங்கள் இங்கே படிக்கும்போது உங்கள் ஹவுஸ்க்காக நிறைய பாயிண்ட்ஸ் வின் பண்ணுவீங்க. இன்கேஸ் ரூல்ஸ் ஏதாவது பிரேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து லூஸும் ஆகும். இந்த வருஷத்தோட கடைசியில் எந்த ஹவுஸ் அதிகமான பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்களோ உங்களுக்கு நாங்கள் வந்து ஹவுஸ் சாம்பியன்ஷிப் கப் வந்து கொடுப்போம். நீங்கள் எந்த ஹவுஸ் போகிறீங்களோ உங்களுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஷார்ட்டிங் செரிமனி வந்து எல்லாருக்கும் முன்னாடி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்க போகுது. ஸோ உங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் ஒழுங்காக சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெவில வந்து பார்க்குறாங்க. அவரோட ட்ரெஸ் வந்து ஒழுங்காக இல்லை. அப்புறம் ரானோட மூக்கையும் பார்க்குறாங்க. அது கொஞ்சம் அழுக்காக இருக்குல்ல, அதனால சாரியும் பார்த்தீங்கன்னா நர்வஸில் வர தலையில் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, நான் போய் எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் எல்லாரும் இங்கே கொஞ்சம் அமைதியாக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ஹேரிக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் வந்து ரான் எப்படி எந்த ஹவுஸ்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏதாவது டெஸ்ட் வைப்பாங்க போல். ஃப்ரெட் வந்து அது ரொம்ப வலிக்கும்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு அவன் ஜோக் பண்ணுறான்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரா. ஹேரிக்கு இதை கேட்டது ஒரு மாதிரி ஆயிடுது. டெஸ்ட்டா, அதுவும் எல்லாருக்கும் முன்னாடியுமா? ஹேரிக்கு வந்து எந்த மேஜிக்குமே தெரியாது. அவர் என்ன பண்ண போகிறாருன்னே தெரியல. ரொம்ப நர்வஸாக இருக்குது. ரொம்ப அப்படியே பதட்டமாகறாரு. அங்கே இருக்க எல்லாரையும் சுற்றி பார்க்குறாரு. எல்லாருமே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்காங்க. ஆனால் ஹெர்மைனி மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்பெல்லெல்லாம் வந்து அப்படியே சொல்லி பார்த்துட்டு இருக்காங்களா. ஹேரி வந்து அதை கண்டுக்காமல் இருக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் இவர் இவ்வளோ நர்வஸாக இருந்ததில்லை. ஒரு தடவை டீச்சரோட விக்கை வந்து ப்ளூ கலரில் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அதை டஸ்ட்லிஸ்ட்டை சொல்ல போகிறதுக்கு கூட அவர் இவ்வளோ நர்வஸாக ஃபீல் பண்ணதில்லை. அவர் அந்த டோரையே பார்த்துட்டு இருக்காரு. எப்போ வேணாலும் ப்ரொஃபசர் மெகானகல் வந்து கூட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுது. நிறைய பேர் கத்துறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி இருக்க வால்லேருந்து ஒரு 20 கோஸ்ட் வந்து அப்படியே பறந்து இன்னொரு பக்கம் இருக்க வால் வழியால் போயிட்டு இருக்காங்க. ஹேரி இதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. அதில் 2 பேர் வந்து ஏதோ ஆர்கியூ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு. அதில் அந்த மாங்க் மாதிரி ஒரு கோஸ்ட் இருக்காங்க. அவர் சொல்கிறாரு, என்னை கேட்டிங்கன்னா மன்னிச்சு விட்டுறலான்னு தான் நினைக்கிறேன், அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பக்கத்தில் இருக்க கோஸ்ட் வந்து, ப்ரேயர் பீஸ்க்கு நம்ம இன்னும் எத்தனை சான்ஸ் தான் கொடுக்குறது, அவன் நமக்கு கெட்ட பேர் தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான், என்னை கேட்டால் அவன் கோஸ்ட் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறாங்களா. பார்த்துட்டு நீங்களே இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஸ்ட் கேட்குறாரு. அதுக்கு அந்த மாங்க் கோஸ்ட் வந்து, நியூ ஸ்டூடெண்ட் தானே, அவங்களை ஷார்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆமான்னு சொல்லிட்டு அவங்க தலையை கொஞ்சம் பேர் ஆட்டுறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, அப்போ நான் அவங்களை ஹஃபில்பஃப்ல பார்ப்பேன்னு நினைக்கிறேன், என்னோட ஓல்டு ஹவுஸ் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு சத்தம் கேட்குது, கொஞ்சம் தள்ளி போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா ப்ரொஃபசர் மெகானகல் இங்கே வந்துட்டாங்க. அவங்க வந்ததை பார்த்ததும் இந்த கோஸ்ட் எல்லாருமே இன்னொரு வால் வழியால் அவங்களும் போயிடுறாங்க. இப்போ மெகானகல் சொல்கிறாங்க, எல்லாரும் லைன் ஃபார்ம் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த அவங்களெல்லாம் கைட் பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ ஒரு பெரிய டோர் இருக்குது. அந்த டோர் வழியால் இப்போ எல்லாரும் உள்ளார போகிறாங்க. ஹேரி வந்து இது வரைக்கும் இவ்வளோ பெரிய ஹாலை பார்த்ததே கிடையாது. அது ரொம்ப பெருசாக இருக்குது. அங்கே நீளமாக 4 டேபிள் வேறு போட்டு வச்சுருக்காங்க. எல்லா டேபிள்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு கோல்டு கலர் பிளேட்டு, அப்புறம் ஒரு காப்லெட் மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டில்ஸ் இருக்குது. அதுதான் அந்த இடத்துக்கே நல்லா வெளிச்சம் தருது போல். இப்போ எல்லாரும் அப்படியே முன்னாடி வந்துடுறாங்க. மெகானகல் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எல்லாரையும் ஃபேஸ் பண்ண மாதிரி நிற்க வைக்கிறாங்க முன்னாடி. இப்போ ஹேரி வந்து அங்கே பார்க்குறாரு. அந்த வெளிச்சத்தில் எல்லாரும் மூஞ்சியும் கொஞ்சம் மங்கலாக தான் தெரியுது. நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அங்கங்கே நிறைய கோஸ்ட் எல்லாம் உட்காந்துருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே மேலே கொஞ்சம் பார்க்குறாரு. மேலே வந்து சீலிங்கே இல்லை. அதுக்கு பதிலாக வானம் வெளியில் பார்த்தா எப்படி இருக்கும் அது அப்படியே இருக்குது உள்ளர. எல்லாரும் வந்து இப்போ அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹெர்மைனி சொல்கிறாங்க, வெளியில் வானம் எப்படி தெரியுதோ அதே மாதிரி தெரியணும்னு சொல்லிட்டு இங்கே மந்திரம் போட்டிருக்காங்க. இதை நான் ஹாக்வர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற புக்கில் வந்து படித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து செமையாக இருக்குது. அதனால் ஹேரி அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இப்போ ப்ரொஃபசர் மெகானகல் பார்த்தீங்கன்னா ஒரு சேரையும் ஒரு தொப்பியும் உங்களுக்கு முன்னாடி வந்து வைக்கிறாங்க. ஹேரி இந்த தொப்பியை பார்க்குறாரு. அது ரொம்ப அப்படியே அழுக்கா, ரொம்ப பழசா அப்படி இருக்குது. அங்கங்கே கிழிஞ்சு இருக்குது. பெர்னியா மட்டும் இதை பார்த்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே சேர்க்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில தான் அந்த தொப்பி இருக்குது. ஹேரி இதை பார்த்துட்டு ஒருவேளை இதுக்குள்ளே இந்த ரேபிட் ஏதாவது எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரா. இப்போ அங்கே இப்பெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்களா எல்லாரும் இப்போ கொஞ்சம் அமைதியாகிறாங்க. இப்போ அந்த தொப்பியை பார்த்தா அந்த இடத்துல ஒரு வாய் மாதிரி ஒரு இது இருக்குது. அது வந்து இப்போ அசைய ஆரம்பிக்குது. அசைஞ்சு அப்படியே ஒரு பாட்டு மாதிரி பாடுது. இப்போது அந்த பாட்டில் வந்து அது என்ன சொல்ல வருதுன்னா, நான் பார்க்க அழகாக இல்லைன்னு சொல்லிட்டு என்னோட லுக்கை வச்சு நீங்கள் என்னை ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. என்ன மாதிரி ஒரு புத்திசாலியான தொப்பியை வந்து பார்க்கவே முடியாது. உங்ககிட்ட கருப்பு கலர் தொப்பி இருக்கலாம், அதை விட கம்பீரமான தொப்பியெல்லாம் வச்சிருக்கலாம். ஆனால் நான் ஹாக்வர்ட்ஸோட ஸ்டார்டிங் ஹெட். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நான் தான் பாஸ். உங்கள் தலைக்குள்ளே இருக்க ரகசியம் எதுவுமே வந்து என்னிட்டே தப்பிக்க முடியாது. அதனால என்னை பயப்படாமல் நீங்கள் வந்து மாட்டிக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்ககிட்ட வந்து துணிச்சலான ஹார்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கிரிஃபிண்டோர் ஹவுஸ்க்கு போகலாம். அவங்களோட தைரியமும் வீரமும் பண்பும் அவங்கள தனியாக காட்டும். உங்ககிட்ட நேர்மையும் விசுவாசமும் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கைண்டான ஹஃபில்பஃப்
ஹஃபில்பஃப் ஹவுஸ்க்கு போகலாம். அவங்க ரொம்ப பொறுமைசாலிங்க, நன்றி மறவாதவங்க. அது மட்டும் இல்லாம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நீங்க வந்து புத்திசாலியா இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, நிறைய தேடி படிப்பீங்க அப்படின்னா நீங்க ரெவன்க்ளா ஹவுஸ்க்கு வந்து போகலாம். அவங்க தான் கல்வி அறிவிலேயே ரொம்ப சிறந்தவங்க. அவங்கள மாதிரியான அறிஞர்கள் எல்லாம் ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க ஒருவேளை தந்திரம் பண்றவங்களா, சாதுரியக்காரர்களா இருந்தீங்கன்னா ஸ்லிதரின் ஹவுஸ்க்கு வந்து நீங்க போகலாம். அந்த ஹவுஸ்ல உங்களுக்கு உண்மையான நன்மைகள் கிடைப்பாங்க. அந்த ஹவுஸ்ல இருக்கவங்களாம் தன்னோட கோல் அடையிறதுக்காக எந்த வழியை கூட தேர்ந்தெடுப்பாங்க. அதனால நீ பயம் இல்லாம மாட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த பதட்டமும் வேணாம். நீங்க சேஃபா தான் இருக்கீங்க. ஏன்னா நான் வந்து சிந்திக்கும் ஆற்றல் கொண்ட ஒரு சார்ட்டிங் ஹேட் அப்படின்னு சொல்லி அது பாட்டை முடிக்குது. இப்போ எல்லாருமே வந்து அதுக்கு கை தட்டுறாங்க. ரான் வந்து ஹாரிட்ட மெதுவா நம்ம இந்த ஹேட்டை தான் மாட்டணும் போல, ஃப்ரெட் மட்டும் என் கையில கிடைச்சா செத்தான், நம்ம ட்ரோலோட சண்டை போடணும் அப்படின்லாம் சொல்லி உருட்டிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றாரு. ஹாரி வந்து அப்படி லைட்டா சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அவருக்கு இப்போ கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. மேஜிக் பண்றதுக்கு இது எவ்வளவோ தேவலாம். இப்போ ப்ரொஃபசர் மெக்கானகல் வந்து அங்க பக்கத்துல நிக்கிறாங்க. ஒரு பார்ச்மெண்ட் ரோல் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. இப்போ சொல்றாங்க, நான் வந்து உங்க பேரை படிக்கும்போது நீங்க முன்னாடி வந்து இந்த ஹேட்டை மாட்டிக்கோங்க, நீங்க எந்த ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு அது சொல்லும். ஹேனா அபாட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ ஒரு பொண்ணு முன்னாடி வராங்க, வந்து அந்த சேர்ல இந்த ஹேட்டை மாட்டிட்டு உட்காடுறாங்க. இப்போ அந்த ஹேட் வந்து ஹஃபில்பஃப் அப்படி சொல்லிட்டு சொல்லுது. இப்போ அவங்க அப்படியே ஹஃபில்பஃப் இருக்க அந்த டேபிளுக்கு போறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் அவங்கள சேர் பண்ணி வர வைக்கிறாங்க. அந்த ஃப்ரேயர் கோஸ்ட் பார்த்தோம்ல, அவர் வந்து அந்த பொண்ணுக்கு ஹாய் கட்டுறாரு. இதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாரையும் வந்து நான் இப்போ கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணி ஓரலா சொல்றேன். ஏன்னா புக்ல இருக்க மாதிரியே சொன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால சூசன் போன்ஸ்னு ஒருத்தவங்க ஹஃபில்பஃப் போறாங்க. அடுத்து டெரி பூட் வந்து ரேவன்க்ளா, மேண்டி ப்ராக்லர்ஸ் ரேவன்க்ளா போறாங்க. லாவெண்டர் பிரவுன் தான் ஃபர்ஸ்ட் கிரிஃபிண்டோர் போறாங்க. நெக்ஸ்ட் மில்லிசன் பல்ஸ்ட்ரோட் வந்து ஸ்லிதரின் போறாங்க. ஹாரி வந்து ஸ்லிதரின் பத்தி கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பாருல, அவர் நினைச்ச மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் அன்பிளசண்டா தான் இருக்காங்க. இப்போ ஹாரி வந்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிடாரு. ஏன்னா ஜிம்க்கு வந்து ஸ்கூல்ல டீம் எடுக்கும்போது கூட யாருமே அவர் சூஸ் பண்ணதே கிடையாது, கடைசியா தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பத்தி அவர் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஜஸ்டின் ஃபின்ச் ஃபிளட்ச்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஹஃபில்பஃப் போறாரு. அடுத்து சீமஸ் ஃபினிகன் கிரிஃபிண்டோர் போறாரு. ஹாரி இப்பதான் நோட் பண்றாரு, இந்த ஹேட் வந்து சில பேருக்கு டக்குன்னு அவங்க ஹவுஸ் என்னன்னு சொல்லிடுது, சில பேருக்கு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அப்படி டைம் எடுத்து தான் சொல்லுது அப்படிங்கறத வந்து நோட் பண்றாரு. இப்போ ஹெர்மைனி கிரேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்களா, ஹெர்மைனி போய் அந்த ஹேட்டை மாட்டிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே கிரிஃபிண்டோர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேட்டை சொல்லுதா, ரான் உடனே போச்சுடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ ஹாரிக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸா இருக்கிறதுனால கொஞ்சம் ஓவர் திங்க் பண்றாரு. ஒருவேளை ஹேட்டை மாட்டும் போது அது ரொம்ப நேரத்துக்கு எதுவுமே சொல்லாம இருந்து மெக்கானகல் வந்து ஹேட்டை அவங்களே எடுத்துட்டு இந்த மாதிரி நாங்க மிஸ்டேக் பண்ணிட்டோம், நீ திருப்பியும் ட்ரெயின்ல வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த டைம்ல வந்து நெவில் லாங் பாட்டம் அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. அவரும் போறாரு. அந்த ஹேட் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்குது அவர் என்ன ஹவுஸ் டிசைட் பண்ண. இப்போ கடைசியா கிரிஃபிண்டோர்னு சொல்லிட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணுது. அவர் பதட்டத்தில் அந்த ஹேட்டோட அப்படியே இறங்கி வந்துறாரு. அப்புறம் எல்லாரும் சிரிக்கிறாங்க. உடனே அந்த ஹேட் வந்து இன்னொரு பையன்ட்ட கொடுத்துட்டு அவர் அப்படியே அவர் டேபிளுக்கு போயிடுறாரு. நெக்ஸ்ட் வந்து டிராக்கோ மால்ஃபாய் அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்போ அவர் வந்து உட்காராரு. அந்த ஹேட் வந்து அவர் தலையை டச் கூட பண்ணிருக்காரு. அதுக்குள்ள ஸ்லிதரின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். மால்ஃபாயும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா அந்த ஸ்லிதரின் டேபிளுக்கு போறாரு. அங்க கிரேபு காயில் உட்காந்துருக்காங்களா, அவங்க கூட போய் ஜாலியாக உட்காந்துக்கிறாரு. இப்போ அங்க இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. மூன், நாட், பார்க்கின்சன், அப்புறம் பட்டில் ட்வின்ஸ், பெர்க்ஸ், சாலி அனே அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணதும் ஹாரி பாட்டர் அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்களா. இப்போ ஹாரிக்கு ஒரு மாதிரி ஆகுது. அங்கே இருக்க எல்லாருமே வந்து ஹாரி பாட்டர்னு சொன்னாங்க, ஹாரி பாட்டரோ அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் அப்படியே முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹாரியும் மேலே வந்துட்டு அந்த ஹேட்டை வந்து மாட்டுறாரு. அவரோட கண்ணு வந்து அந்த ஹேட் உள்ளர வரைக்கும் போயிது. இப்போ இருட்டா தெரியுது. இப்போ அந்த ஹேட் பேசுறது வந்து இவருக்கு கேட்குது. அந்த ஹேட் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, வெரி டிஃபிகல்ட், உன்கிட்ட நிறைய கரேஜ் இருக்கு, ஆனால் உனக்கு பேட் மைண்டும் கிடையாது, ரொம்ப டேலண்டட், உன்னை நீ ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற, ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, உன்னை எந்த ஹவுஸில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹாரி உடனே அந்த சேரை கொஞ்சம் கிரிப்பாக பிடிச்சிட்டு ஸ்லிதரின்ல மட்டும் இருக்கக்கூடாது, ஸ்லிதரின் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரா. ஸ்லிதரின் வேணாமா, உண்மையாவா சொல்கிற, அது உனக்கு கிரேட்டாக இருக்கும், எல்லாமே உன்கிட்ட தான் இருக்குது, ஸ்லிதரின் உன்னை கிரேட் விசார்டாக மாற்றுறதுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ஸோ அதனால் எந்த டப்ட்டும் வேணாம், அதனால் உன்னை எங்கே போடலான்னா கிரிஃபிண்டோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்போ ஹாரிக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுது. அப்படியே கால் கொஞ்சம் நடுக்கமாக இருக்குது. அதோடய கிரிஃபிண்டோர் டேபிளுக்கு போகிறாரு. பெர்சி பார்த்தீங்கன்னா ஹாரிக்கு ஹேண்ட் ஷேக்லாம் கொடுத்து வெல்கம் பண்ணுறாரு. உள்ளவங்க எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் பார்த்தீங்கன்னா வி காட் பாட்டர்னு கத்திட்டு இருக்காங்க. ஸோ ஹாரி வந்து இப்போ அந்த டேபிளில் உட்காராரு. அவருக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு கோஸ்ட் உட்காந்துருக்கா. அந்த கோஸ்ட் வந்து ஹாரி கையை அப்படி தட்டுது. அது வந்து அவருக்கு ஒரு மாதிரி ஹாரிபிளா ஃபீல் ஆகுது. ரொம்ப சில்லுன்னு இருக்கு. அங்கே உட்காந்துட்டு மேலே ஸ்டாஃப் டேபிள் இருக்கும்ல, அங்கே வந்து பார்க்குறாரு. அங்கே ஹாக்ரிட் வந்து கடைசியாக உட்காந்துருக்காரு. அவர் ஹாரியை பார்த்துட்டு தம்ஸ் அப் காட்டுறாரு. ஹாரி வந்து திரும்பி சிரிக்கிறாரு. அங்கே இருக்கிறதுலே பெரிய சேர் ஒன்று இருக்கு. அங்கே தான் வந்து டம்பிள்டோர் உட்காந்துருக்காரு. அந்த சாக்லேட் ஃப்ராக் கார்டில் பார்த்துருப்பால, அது மாதிரியே தான் அங்கே உட்காந்துருக்காரு. நல்ல சில்வர் கலரில் அவருக்கு தாடியெல்லாம் இருக்குது. அவருக்கு அந்த பக்கம் வந்து குவிரில் உட்காந்துருக்காரு. இது எல்லாத்தையும் வந்து ஹாரி அப்படியே பார்க்குறாரு. இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. டீன் தாமஸ் அவர் வந்து கிரிஃபிண்டோர்ல ஸ்டார்ட் ஆகுறாரு. அடுத்து லிசா டர்ஃபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ரெவன்க்ளா போறாங்க. இப்போ ரான் வீஸ்லின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்போ ரான் கொஞ்சம் பயத்தோடயே போய் உட்கார்றாரா. ஹாரி வந்து டேபிள் கடையில் அப்படியே கிராஸ் ஃபிங்கர் வச்சுட்டு வேண்டிட்டு இருக்காரு, இந்த ஹவுஸ் வந்துடும் சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்திலேயே கிரிஃபிண்டோர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேட் சொல்லிடுது. உடனே ரானும் வந்து ஹாரியோட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. பெர்சி ரானை பார்த்துட்டு வெல் டன் ரான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ கடைசியாக வந்து பிளைஸ் ஜபினின்னு ஒருத்தவங்க வந்து ஸ்லிதரின்ல ஸ்டார்ட் ஆகுறாங்க. இதோட எல்லாருமே முடிஞ்சது. ப்ரொஃபசர் மெக்கானகல் வந்து அந்த பார்ச்மெண்ட் ரோல் பண்ணிட்டு அந்த ஹேட்டை
சாட்டையும் சேரையும் அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஹாரிக்கு வந்து ரொம்ப பசிக்குது. அவர் அப்படியே அந்த எம்டி பிளேட்டை பார்த்துட்டு இருக்காரு. அந்த பேஸ்ட்ரிலாம் சாப்பிட்டு இது ரொம்ப வருஷக்கணக்கான மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ டம்பிள்டோர் வந்து எந்திரிக்கிறாரு. அவர் அப்படியே எல்லாரையும் பார்த்து சிரிச்சுட்டு இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்றாரு, வெல்கம் எல்லாரையும், உங்களை இன்னொரு புது வருஷமான ஹாக்வர்ட்ஸ்க்கு நான் வரவேற்கிறேன். நம்மளோட விருந்து தொடங்குறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வார்த்தைகள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது என்னன்னா, நிட்விக் பிளப்பர் ஆட்மெண்ட் வீக் தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் போய் உட்காந்துடுறாரு. எல்லாரும் வந்து அதுக்கு கிளாப் தட்டுறாங்க. நான் ஹாரிக்கு அதுக்கு சிரிக்கணுமா என்ன பண்ணணும் எதுவுமே தெரியல. அவர் வந்து அவருக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ஸிட்ட கேட்குறாரா. பெஸ்ஸி வந்து பைத்தியமா, அவர் எவ்வளோ பெரிய பிரில்லியன் தெரியுமா, இந்த உலகத்துலேயே அவர் தான் பெஸ்ட் விசார்டு, ஆனால் அப்பப்போ இப்படி தான் ஏதாவது பேசுவார். பொட்டேட்டோ வேணுமா ஹாரி அப்படி சொல்லிட்டு பெஸ்ஸி கேட்குறாரு. இப்போ ஹாரி அவருக்கு முன்னாடி பார்த்தா அங்கே நிறைய ஃபுட் இருக்குது. சிக்கனு, ஃப்ரைஸு, ஸ்டீக்கு, அது இதுன்னு நிறைய ஃபுட் இருக்குது. இந்த மாதிரி ஃபுட்டை ஹாரி பார்த்ததே இல்லை. ரஸ்லி வீட்டில் எதுவுமே அவருக்கு பிள்ளை கிடைக்காதுல்ல. ஏதாவது கிடைச்சாலும் அதையும் டட்லி வந்து பிடிங்கிட்டு ஓடிடுவார். அதனால் ஹாரிக்கு எதுவுமே கிடைக்காது. இதெல்லாம் பார்த்து தான் அவர் வந்து எல்லாத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்காரு. பெப்பர்மின்ட் ஃப்ளேவர் மட்டும் எடுத்துக்கல, மற்ற எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நல்லா டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து ஒரு ஸ்டீக் எடுத்து அவர் கட் பண்ணிட்டு இருக்காரா. அப்போ அந்த கோஸ்ட் உட்காந்துருந்ததில் அவர் சொல்கிறாரு, அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹாரி உடனே அந்த கோஸ்ட்டை உங்களால் சாப்பிட அப்படின்னு சொல்லி கேட்க வரக்குள்ள, நான் சாப்பிட்டு 500 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு அது தேவையும் இல்லை சொல்லப்போனால், ஆனால் நான் மிஸ் பண்ணுறேன். என்னை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல, என் பேர் சார் நிக்கோலஸ் தே மிம்சி பாப்ரிங்டன், நான் கிரிஃபிண்டர் ஹவுஸோட கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ரான் வந்து, உங்களுக்கு எனக்கு தெரியும், என் பிரதர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் தானே அந்த நியர்லி ஹெட்லெஸ் நிக் அப்படின்னு சொல்லுவாரா. உடனே அவர் வந்து, என்னைய நீங்கள் சார் நிக்கோலஸ் தே பிம்சி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள சீமஸ் வந்து, நியர்லி ஹெட்லெஸ்ஸா, அது ஏன் உங்களை நியர்லி ஹெட்லெஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அவர் பார்த்தீங்கன்னா இதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையை வந்து இப்படி தூக்குறாரு. ஆனால் முழுசாக வரல, கொஞ்சோண்டு மட்டும் ஏதோ ஒட்டி இருக்குது. அதை செஞ்சவங்க வந்து ப்ராப்பராக பண்ணல போல. ஸோ அவர் திருப்பி அதை பழையபடி வச்சுட்டு, புது கிரிஃபிண்டோர்ஸ், இந்த வருஷம் நம்ம ஹவுஸ் கப் வின் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். கிரிஃபிண்டோர் வின் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸ்லிதரின் தான் இப்போ வரிசையாக 6 கப் ஜெயிச்சிட்டாங்க. அந்த பிளடி பேரன் வேற ரொம்ப சீனை போடுறாரு. அவர் ஸ்லிதரினோட கோஸ்ட் அப்படின்னு சொல்றாரா. ஹாரி வந்து இப்போ ஸ்லிதரின் டேபிள பார்க்குறாரு. அங்கே மேல்ஃபாய் கூட ஒரு கோஸ்ட் வந்து உட்காந்துருக்காரு. அந்த கோஸ்ட் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. அந்த கோஸ்டோட ட்ரெஸ் ஃபுல்லாக ஏதோ சில்வர் கலர்ல பிளட் மாதிரி ஏதோ நனைஞ்சிருக்குது. ட்ராக்கோ பக்கத்தில் தான் அந்த கோஸ்ட் உட்காந்துருக்கு. ஆனால் ட்ராக்கோ மூஞ்ச பார்த்தா அது பிடிக்கல, அந்த மாதிரி தான் இருக்கு. சீமஸ் கேட்குறாரு, அவர் ட்ரெஸ் ஃபுல்லாக ஏன் இவ்வளோ பிளட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரா. அதுக்கு நிக் வந்து அதை பற்றி நான் வரைக்கும் கேட்டதில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ எல்லாருமே அவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டாங்க. இப்போ அங்கே வந்து பிளேட் எல்லாமே எம்டி ஆயிருது, அப்படியே க்ளீன் ஆயிருது. இப்போ சடனாக பார்த்தா நிறைய டெசர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருது. ஐஸ்கிரீமு, புட்டிங்ஸ், அப்புறம் டார்ட்டு, கேக், அது இதுன்னு நிறைய போக ஆரம்பிச்சிருது. அதுலேருந்து ஹாரி ட்ரீசல் டார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் பேசிட்டு இருக்காங்களா, அதை வந்து கவனிச்சிட்டு இருக்காரு. இப்போ சீமஸ் சொல்றாரு, நான் வந்து ஹாஃப் அண்ட் ஹாஃப், எங்கள் அப்பா வந்து ஒரு மகள், எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு மந்திரவாதினே சொன்னாங்க, எங்கள் அப்பா செம்மையாக பயந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்களா. இப்போ ரான் கேட்குறாரு, உன்னை பற்றி சொல்லு நெவில் அப்படி சொல்லி கேட்குறாரு. இப்போ நெவில் பார்த்தீங்கன்னா, என்னை வந்து பாட்டி தான் வளர்த்தாங்க, ரொம்ப வருஷமாக எனக்கு மேஜிக் வரல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. என்னோட கிரேட் அங்கிள், அதாவது என் பாட்டியோட தம்பி இருக்காங்கல்ல, அவர் என்னை பிடிச்சி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பார், எப்படியாவது என்கிட்ட இருந்து மேஜிக்கை வெளில கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்ததே கிடையாது. ஒரு தடவை வந்து தனிக்குள்ள கூட பிடிச்சி தள்ளி விட்டுட்டாரு. விட்டா நான் முழுகி செத்தே போயிருப்பேன். ஆனால் எதுவுமே நடக்கலை என்னோட 8 வயசு வரைக்கும். என்னோட கிரேட் அங்கிளும் ஆன்ட்டியும் ஒரு தடவை டின்னருக்காக எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவர் என்னை பிடிச்சி மேல் ஃப்ளோரில் இருக்க ஒரு ஜன்னல் வழியாலே தலைகீழ தொங்க விட்டு பிடிச்சிட்டு இருந்தாரு. அப்போ என்னோட ஆன்ட்டி வந்து அவருக்கு ஏதோ ஸ்வீட் கொடுத்தாங்க, அதை வாங்க போறேன்னு சொல்லிட்டு அவர் தவறுதெல்லாம் என்னை கீழே விட்டுட்டாரு. ஆனால் நானும் கீழே விழுந்துட்டேன். ஆனால் ஒன்றுமே ஆகலை. அப்படியே பவுன்ஸ் ஆகி அந்த கார்டன் ஃபுல்லாக பவுன்ஸ் ஆகி ரோடு வரைக்கும் போயிட்டேன். அது திருப்பி வீட்டுக்கு வந்தப்போ எங்கள் பாட்டிக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அவங்க ஆனந்த கண்ணீரே விட்டுட்டாங்க. அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க, நான் வந்து மேஜிக் இல்லாமல் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னை ஹாக்வர்ட்ஸ்ல அக்செப்ட் பண்ணதும் எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. அதனால தான் என்னோட கிரேட் அங்கிள் எனக்கு இந்த தேரையை வந்து பரிசா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரா. ஹாரி வந்து இப்போ இன்னொரு பக்கம் பார்க்குறாரு. பெர்சியும் ஹெர்மைனியும் ஏதோ லெசன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஹெர்மைனி சொல்கிறாங்க, எனக்கு சீக்கிரம் இவங்க ஆரம்பிச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது, நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. எனக்கு எக்ஸ்பெஷலாக அந்த டிரான்ஸ்ஃபிகரேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றலாம், ஆனால் அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அதுக்கு பெர்சி வந்து, இல்லை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக தான் ஆரம்பிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தீக்குச்சி இருக்குல்ல, அதை வந்து ஊசியாக மாற்றுறது, அந்த மாதிரி சின்னதாக தான் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹாரிக்கு வந்து நல்லா தூக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு, நான் நல்லா சாப்பிட்டார்ல, அப்படியே அந்த ஸ்டாஃப் டேபிளை வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஹாக்ரிட் வந்து இப்போ ஏதோ ஒரு கோப்லெட்லேருந்து குடிச்சிட்டு இருக்காரு. ப்ரொஃபசர் மெகானகலும் டம்பிள்டோர் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அதுக்கும் அந்த பக்கமாக குரில் வந்து யாரோ ஒரு டீச்சர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த டீச்சரை ஹாரி பார்க்குறாரு. இப்போ அந்த டீச்சர் வந்து டக்குன்னு ஹாரியை பார்க்குறாரா. அவருக்கு உடனே ஸ்காரில் ஏதோ பெயின் வந்துடுது. உடனே டக்குன்னு அவர் கையை வச்சுட்டு அவுச் அப்படி சொல்கிறாரு. பெர்சி என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. ஹாரி வந்து இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அந்த பெயின் வந்து போன மாதிரி இருக்குது. அவர் பார்த்த லுக்லேயே ஹாரிக்கு வந்து புரியுது அந்த டீச்சருக்கு ஹாரியை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் பேசிட்டு கேட்குறாரு, அந்த குரிலோட பேசிகிட்டு இருக்கார்ல அந்த டீச்சர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரா. அதுக்கு பெர்சி வந்து, ஓ ப்ரொஃபசர் குரில் உனக்கு ஆல்ரெடி தெரியுமா, அவர் கூட பேசிட்டு இருக்க அந்த டீச்சர் பேர் வந்து ப்ரொஃபசர் ஸ்னேப். அவர் வந்து போர்ஷன் எடுக்கிறாரு. ஆனால் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து குரிலோட ஜாப் எடுக்கணும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த டார்க் ஆர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரா. இப்போ ஹாரி வந்து திருப்பி ஸ்னேப்பை பார்க்குறாரா. நான் ஸ்னேப் வந்து ஹாரி கண்டுக்கவே இல்லை. கடைசியாக எல்லா டெசர்ட் எல்லாமே வந்து இப்போ மறைஞ்சு போச்சு. டம்பிள்டோர் வந்து இப்போ எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஓகே நம்ம எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டோம். இந்த டேர்முக்கான நோட்டீஸஸ் வந்து நான் கொஞ்சம் கொடுத்துட்றேன்.
ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரவுண்ட்ஸ்ல இருக்க அந்த ஃபாரஸ்ட் பக்கம் யாருமே போகக்கூடாது. அத வந்து நாங்க தடை விதிச்சிருக்கோம். கொஞ்சம் பழைய ஸ்டூடண்ட்ஸும் இத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெட்டையும் ஜார்ஜையும் கொஞ்சம் பார்க்குறாரு. அப்புறம் நம்ம கேர்டேக்கரான மிஸ்டர் ஃப்ளிட்ச் வந்து என்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிருக்காரு. ஸ்டூடண்ட்ஸ் யாருமே அவங்க கிளாஸ்க்கு இடையில காரிடோர்ல மேஜிக் யூஸ் பண்ணக்கூடாது. குவிடிச்சோட ட்ரையல் வந்து இன்னையிலேருந்து செகண்ட் வீக் நடக்கும். யார் யாருக்கெல்லாம் விருப்பமோ உங்க ஹவுஸ் டீமோட சேர்ந்து மேடம் ஹூச்ச வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடைசியா இந்த வருஷம் வந்து ஒரு புது ரூல் போட்டிருக்கோம். 3rd ஃப்ளோர்ல இருக்க ரைட் சைட் காரிடோர் பக்கம் யாருமே போகக்கூடாது. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு பெயின்ஃபுல்லான டெத் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரா. உடனே ஹாரி டக்குன்னு சிரிச்சாரு. சிரிச்சுட்டு பெர்சிட்ட சொல்றாரு. அவர் சீரியஸா எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பெர்சி வந்து இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த மாதிரி எதாவது போகக்கூடாதுன்னா அதுக்கு ஏதாவது ரீசன் சொல்லுவாரு. இப்போ ஃபாரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய டேஞ்சரான அனிமல் அதெல்லாம் இருக்கும். அதனால அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லுவாரு. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இத பத்தி அவரு சொல்லவே இல்லையே. அட்லீஸ்ட் ப்ரிஃபெக்ட் எங்கள்ட்டயாவது சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. டம்பிள்டோர் சொல்றாரு, எல்லாரும் தூங்க போறதுக்கு முன்னாடி நான் ஹாக்வர்ட்ஸோட சாங் வந்து பாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாண்ட் எடுக்கிறாரு. இப்போ அவர் வாண்ட் எடுத்து அசைக்கிறாரு. அதுலேருந்து ஒரு ரிப்பன் மாதிரி வருது. அது ஸ்கூல் சாங்கோட லிரிக்ஸ் வந்து தெரியுது. அவர் சொல்றாரு, எல்லாரும் உங்களுக்கு விருப்பமான டியூன்ல வந்து பாடுங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ எல்லாருமே வந்து ஹாக்வர்ட்ஸோட சாங் வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக எல்லாருமே வந்து இஷ்டத்துக்கு பாடிட்டு இருக்காங்களா, அதனால சில பேர் முன்னாடியே முடிச்சிடுறாங்க, சில பேர் லேட்டாக முடிக்கிறாங்க. கடைசியாக நம்ம ஃப்ரெட்டும் ஜார்ஜும் தான் முடிக்கிறாங்க. ஏதோ ஃபியூனரில் போகிற மாதிரி இழுத்து பாடி முடிக்கிறாங்களா. டம்பிள்டோரும் அவங்க முடிக்கிற வரைக்கும் அந்த லிரிக்ஸை ஏர்லேயே வச்சிருக்காரு. ஒன்ஸ் அவங்க முடிச்சதும் அவர் வாண்டை வச்சுட்டு எல்லாரும் இப்போ கிளாப் தட்டுறாங்க. இப்போ டம்பிள்டோர் சொல்றாரு, ஓகே இப்போ எல்லாருமே தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ எல்லாருமே அவங்க சீட்லேருந்து எந்திரிச்சு அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பெர்சி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ஸ்லாம் என்னையை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயர்ஸ்லாம் கைட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காரு. கிரேட் ஹால்லேருந்து அப்படியே ஏதோ ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்காது மேலாம் ஏறி எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஏதோ 2-3 டோர் வழியால அழைச்சிட்டு போறாரு. ரொம்ப தூரமா அழைச்சி போயிட்டே இருக்காரு. ஹாரி வந்து இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படி நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு காரிடோர் பக்கமாக வந்துட்டு இருக்கும்போது அங்கே சில வாக்கிங் ஸ்டிக்லாம் வந்து காற்றுல அப்படியே மறந்துட்டு இருக்கு. பெர்சி அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்டெப் முன்னாடி எடுக்கலான்னு போறாரு. அந்த ஸ்டிக்கெல்லாம் அவர் அட்டாக் பண்ணுற மாதிரி வருதா. உடனே அவர் வந்து பீவ்ஸ் இது உன்னோட வேலை தான் எனக்கு தெரியும், ஒழுங்கா இங்கே வா அப்படி சொல்றாரு. ஆனால் எதுவுமே வந்த மாதிரி தெரியலையா. உடனே அவர் நான் போய் பிளடி பேரண்ட்டை போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், பீவ்ஸ் ஒழுங்கா வா அப்படின்னு சொன்னதும் இப்போ ஒரு குள்ள மனிதன் மாதிரி ஒருத்தர் வந்து அப்படியே காற்றுல வந்து பறந்து வந்துட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, ஓ ஃபர்ஸ்ட் இயர்ஸா, அப்போ ஜாலியாக ஃபன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து வராரா. எல்லாரும் பயத்தில் கீழே குனிஞ்சிடுறாங்க. அப்படியே அவங்க பக்கமாக பறந்து போயிட்டு இருக்காரு. இப்போ பெர்சி பார்த்தீங்கன்னா, பீவ்ஸ் ஒழுங்கா இங்கேருந்து போறியா இல்லை பேரண்ட்டை போய் நான் சொல்லட்டுமா, நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரா. உடனே அந்த பீவ்ஸ் வந்து பெர்சியை பார்த்து பழிச்சிட்டு அது கையில் வச்சிருந்த வாக்கிங் ஸ்டிக்லாம் கீழே போட்டுட்டு போயிடுது. அதில் ஒரு ஸ்டிக் வந்து நெவிலோட மண்டையிலே விழுந்துருது. இப்போ பீவ்ஸ் போனதுக்கப்புறம் பெர்சி சொல்கிறாரு, இந்த மாதிரி பீவ்ஸ்கிட்ட வந்து எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, அது வந்து யார் பேச்சையுமே கேட்காது, பிரெடி பேரனோட பேச்சை மட்டும்தான் கேட்கும், எங்களை மாதிரி ஃபிரிஃபெட்ஸ் பேச்சை கூட அது வந்து கேட்காது, ஓகே நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவங்க வந்து அந்த காரிடோர் எண்டில் வந்து நிற்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய போர்ட்ரேட் இருக்குது. அதில் ஒரு லேடி இருக்காங்க பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு. அவங்க வந்து இப்போ பாஸ்வேர்டு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. பெர்சி பார்த்தீங்கன்னா கேப்வுட் ட்ரெகானிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டு சொல்கிறாரு. உடனே அந்த போர்ட்ரேட் வந்து அப்படியே ஓப்பன் ஆகுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. அது வழியால் எல்லாரும் ஏறி அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே பார்த்தா கிரிஃபிண்டோட காமன் ரூம் இருக்குது. செம காசியாக அப்படியே சூப்பராக இருக்குது. பெர்சி எல்லாரையும் கூட்டிகிட்டு அப்படியே படிக்கட்டு வழியால் போகிறாரு. அதனால ஸ்பைரல் படிக்கட்டு மாதிரி இருக்குது. ஹாக்வர்ட்ஸோட டாப் டவரில் தான் ஹவுஸ் இருக்குது போல். ஸோ பெர்சி வந்து ரைட் சைடு வந்து கேர்ள்ஸுக்கு, லெஃப்ட் சைடு வந்து பாய்ஸ்க்குன்னு சொல்லிட்டு வந்து காட்டுறாரா. எல்லா ரூம் வராங்க. ஒரு ரூமுக்கு வந்து 5 பெட் இருக்குது. ஆல்ரெடி அவங்க லக்கேஜ்லாம் அங்கே வந்துடுது. ஸோ எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அவங்களோட பஞ்சாமஸ்லாம் மாற்றிட்டு எல்லாரும் சீக்கிரமாக படுத்து தூங்கிறாங்க. ரான் பார்த்தீங்கன்னா அவர் பெட்லேருந்து சொல்கிறாரு, சாப்பாடு நல்லா இருந்துச்சுல அப்படின்னு ஹாரிட்ட சொல்லிட்டு, ஸ்கேபஸ் அதை விடுன்னு சொல்லிட்டு அவர் எலியை பிடிக்கிறாரு. இவன் என்னோட பெட்ஷீட்லாம் தின்னுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிட்ட சொல்கிறாரா. ஹாரி வந்து ரான் அந்த ட்ரேசில் ட்ராட் வந்து சாப்பிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு பார்க்குறாரு. அதுக்குள்ளே ரான் வந்து நல்லா தூங்கி போயிடுறாரு. ஹாரியும் தூங்குறாரு. ஹாரியும் ஹெவியாக சாப்பிட்டதுனால அவருக்கு இப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சான கனவு வருது. அவர் ஏதோ ப்ரொஃபசர் குரிலோட அந்த டர்பனை வந்து தலையில் கட்டியிருக்க மாதிரியும், அது வந்து இவர்கிட்ட நீ ஸ்லிதரினில் தான் இருந்திருக்கணும், அதுதான் உனக்கு கரெக்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லுது. அது ஹாரி வந்து இல்லை அது எனக்கு கரெக்டான பிளேஸ் கிடையாதுன்னு சொல்கிறாரா. உடனே அந்த டர்பன் வந்து அப்படியே வெயிட் அதிகமாகுது. ஹாரியால் அதை பொறுத்துக்க முடியல. அந்த டர்பனை கரெக்டெல்லாம் ட்ரை பண்ணுறாரு. அது ரொம்ப வலிக்குது. இப்போ மேல்ஃபை அங்கே வராரு. வந்து ஹாரியை பார்த்து சிரிக்கிறாரு. ஹாரி வந்து மேல்ஃபையை பார்க்குறாரு. மேல்ஃபை டக்குன்னு ஸ்னேப்பாக மாறிட்டு இன்னும் சத்தமாக சிரிக்கிறாரு. அப்படியே ஹாரி அதை பார்த்துட்டு இருக்கும்போதே டக்குன்னு க்ரீன் கலர் லைட் வெளிச்ச மாதிரி வருது. டப்புன்னு தூக்கத்துலேருந்து முழிச்சிடறாரு. முழிச்சிட்டு ஓ என்னடா கனவு இது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இப்போ மறுபடியும் தூங்க போயிடுறாரு. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அந்த கனவு அவருக்கு ஞாபகமே இல்லை. ஸோ இதோட 7th சாப்டர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். பாய்.